ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம சிக்கன் வச்சு ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி KFC ஸ்டைலில் சிக்கன் பாப்ஸ், அதாவது சிக்கன் பாப்கார்ன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் பெரிய பீஸாக தான் இருக்குது. இதை சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சிக்கன் பீஸஸையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த சிக்கன் பாப்கார்ன் குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸ் வச்சு சிம்பிளாக பண்ணியிருக்கிறேன். ஸோ சமையல் தெரியாதவங்க, பேச்சுலர்ஸ் எல்லாருமே இந்த சிக்கன் பாப்கார்னை ட்ரை பண்ணலாம். வாஷ் பண்ண இந்த சிக்கனை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் சிக்கனுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக பெப்பர் பொடி, கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் கார்லிக் பவுடர். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கார்லிக் பவுடர் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. கார்லிக் பவுடர் இல்லைனா நீங்கள் கார்லிக் பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு அரை ஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ½ அன் ஹவர் நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனை மேரினேட் பண்ணி ரெஸ்ட்டில் வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சிக்கன் டேஸ்ட்டும் கொடுக்கும், சாஃப்ட்னஸும் கொடுக்கும். இப்போ ஒரு பெரிய பிளேட் அல்லது பவுல் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோமோ அதே சேம் குவான்டிட்டிக்கு மைதாவும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இந்த மாவில் சால்ட்டு, பெப்பர் பவுடர் எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்ட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் போல் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சிக்கன் மேரினேட்டுக்கு நான் நிறைய பெப்பர் தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கிறேன். அதனால தான் இதில் ஆட் பண்ணலை. இப்போ சிக்கனும் மேரினேட் பண்ணி ½ அன் ஹவருக்கு மேலே ஆகிட்டு இந்த பீசஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாவில் போட்டு நம்ம டஸ்டிங் பண்ணி எடுக்கணும். இந்த சிக்கன் பீசஸில் மாவெல்லாம் நல்லா ஒட்டினதுக்கப்புறமா கையில் எடுத்து நல்லா உதறி எடுத்துக்கணும். ஏன்னா இதில் சுத்தமாக மாவு ஒட்டி இருக்கக்கூடாது. அதாவது இந்த சிக்கன் பீசஸ்லாம் மாவு ஒட்டின மாதிரி இருக்கணும், ஒட்டாத மாதிரி இருக்கணும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா மொத்தமாக நீங்கள் அவ்வளோ பீசஸையும் எடுத்து ஒரு ஜல்லடை வச்சு கூட அரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கையை நல்லா இந்த மாதிரி உதறிட்டு அந்த பீசஸ் அவ்வளோத்தையும் அப்படியே தண்ணியில் போட்டு நம்ம டிப் பண்ணி எடுக்கணும். தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு உடனே எடுத்துடணும். ஆனால் அதே சமயம் தண்ணி இதில் சுத்தமாக ஒட்டியிருக்கக்கூடாது. இப்போ தண்ணியிலேருந்து எடுத்த அதே சிக்கன் பீசஸை திரும்பவும் அதே மாவில் போட்டு நல்லா டஸ்டிங் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸும் நமக்கு நல்ல திக்காக கிடைக்கும். பார்க்க சீனி பவுடரில் டிப் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ சிக்கன் பீசஸ் வெளியில் தெரியாமல் இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி டபுள் கோட்டிங் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சிக்கன் பீசஸை ஒரு பிளேட்டில் வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருக்கலாம். அப்போ தான் அந்த மாவு மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா இறுக்கி பிடிச்சி மாவு எதுவுமே எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணும்போது உதிராமல் வரும். இதே மாதிரி மற்ற சிக்கன் பீசஸையும் டபுள் கோட்டிங் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக தெரியும். பட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணுறோம். அதே நேரம் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். யாருக்கு பிடிக்கலையோ நம்ம வீட்டு கிட்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் நான் இதை பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா பிளேட்டில் ஃப்ரை பண்ணி வைக்க கடகடன் காலியாகிட்டே இருக்கும். கேட்டால் பசங்க சொல்லுவாங்க, இது ஸ்டார்டர் தினமா, ஸோ சாதத்துக்கு முன்னாடி தான் நம்ம சாப்பிடணும்னு சொல்லிடுவாங்க. நமக்கு வேறு எதுவும் சொல்ல முடியாது. இப்போ எல்லா பீசஸும் ரெடி பண்ணி வச்சாச்சு. சைடில் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடாக்க வச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஊற்ற வேண்டாம். சிக்கன் மூழ்கிற அளவுக்கு ஆயில் ஊற்றினாலே போதும். சிக்கன் ஆயிலில் போட்ட உடனே கிளறி கொடுக்காம கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கிளறி கொடுத்தா சுத்தமாக மாவு ஒட்டவே செய்யாது, அதே மாதிரி உதிரவும் செய்யாது. சிக்கன் பீசஸை எல்லா சைடில் நல்லா திருப்பி விட்டு கோல்டன் கலர் வர வரையும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த சிக்கன் பாப்கார்னை பொறுத்த வரையிலும் நல்ல கோல்டன் கலர் வந்ததுக்கு பிறகு தான் நம்ம எண்ணெயிலேருந்து எடுக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், சிக்கன் பீசஸ் ஒன்று ஒட்டவே இல்லை. அதே நேரம் நல்ல கோல்டன் கலரும் வந்துடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த சிக்கன் பாப்கார்ன் பார்த்திங்கன்னா அதிகமாக எண்ணெய் குடிக்கவே செய்யாது. ஸோ தாராளமாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெஜிடேரியன்னா இந்த சிக்கனுக்கு பதிலாக பன்னீர் வச்சு கூட இதே மாதிரி பன்னீர் பாப்கார்ன் பண்ணலாம். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீருக்கும் இதே சேம் ப்ராசஸ் தான். ஆனால் பன்னீர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக தான் ஹேண்டில் பண்ணணும். இப்போ செகண்ட் பேட்சை போட்டு எடுத்துக்கலாம். நான் எடுத்திருந்த சிக்கனை மொத்தம் 3 பேட்சாக போட்டு நான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தேன். அதாவது நான் சின்ன கடாய் யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு ஃப்ரை பண்ணேன். நீங்கள் பெரிய கடாய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றி
ஃபுல்லாக மொத்தமாக கூட போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், சிக்கன் பாப்கார்ன் சூப்பராக ரெடி ஆகிட்டு. வேறு என்ன, அடுத்தது சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதான். பாருங்கள், ஒரே ஒரு சிக்கன் பீஸை நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். வெளியில் எவ்வளோ கிறிஸ்பியாக உள்ளே எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்றே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக பிளேட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஸ்போசபிள் கப்பில் வச்சு நம்ம சர்வ் பண்ணால் KFC சாப்பிட்ட ஃபீலிங்ஸ் நமக்கு கிடைக்கும். நான் இதே மாதிரி வேறே நான்வெஜ் ப்ரான்ஸ் அண்ட் சிக்கன் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கன் பாப்கார்னுக்கு மயோனிஸ் அல்லது டொமேட்டோ கெச்சப் செம்ம காம்போவாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்ததோட விடாமல் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.